இந்த இடத்துக்கு நீங்கள் 6 மணிக்கு மேலே போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோஸ்ட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளேஸ்க்கு பின்னாடி ஒரு ஸ்டோரியே இருக்குது. ஸோ அது வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா கேலிஸ் கேஸ்டல் அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம். வாங்க இந்த இடத்த சுற்றி பார்த்தலாம். இது மர்டேக்கான்றனால ஃபுல்லாக வந்து மலேசியாவோட ஃப்ளாக் இருக்குது. இது வந்து கார்பாக்கிங்லேருந்து சாரி அப்படியே உள்ளே போக வேண்டியதான். ஆக்சுவலாக இது கொஞ்சம் ஓல்டு பில்டிங் தான். இதோட ஸ்டோரி வந்து நான் உங்களுக்கு கடைசியில் சொல்கிறேன். லைக் இது பின்னாடி ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அது என்ன நான் உங்களுக்கு வந்து பார்த்துட்டு சொல்கிறேன். கூட்டம் வந்து நிறையா தான் இருக்குது. மலேசியாவில் எனக்கு என்ன ரொம்ப பிடிச்ச விஷயம்னா எல்லா இடத்துலையுமே டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து அதுக்கு வந்து அலைய தேவையில்லை அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து சைன் போர்ட் கொடுத்துருக்காங்க. லைக் எந்தெந்த இடத்துல வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு. சைன் போர்ட் ஆஃப் கேலிஸ் கேஸ்டல். ஒரு ஃபோட்டோ ஷூட் ஏரியா மாதிரி வச்சிருக்காங்க. லைக் அதுக்கு பே பண்ணணும்னு நினைக்கிறேன். பே பண்ணிட்டு வந்து நம்ம ஃபோட்டோஸ் நீங்கள் எடுக்கலாம். இங்கே வந்து நிறைய மேக்னெட்ஸ்லாம் இருக்குது. இங்கே வந்து டிக்கெட் வந்து டேரெக்டாக பே பண்ண முடியாது, கேஷ் ஆன்லைனில் தான் பே பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஒரு அதையும் பே பண்ணிட்டோம் எல்லாருக்குமே. கடைசியில் பார்த்தா நிறைய ஸ்டெப்ஸ் இருந்தனால அக்காவால் வர முடியலன்ட்டாங்க. ஸோ அவங்க அங்கேயே விட்டுட்டு நாங்கள்லாம் வந்து ஒரு ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே போயாச்சு.